ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா, ஐடில எந்த மாதிரியான ரோல்ஸ் இருக்கும்? எந்த மாதிரியான ரோல்ஸ்க்கு என்னென்ன ஒர்க் இருக்கும்? அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஐடில பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ரோல் ரொம்பவே ஃபேமஸா இருக்கு. அந்த ரோல நீங்களுமே கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, டேட்டா இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டேட்டா இன்ஜினியர். அடுத்த ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டேட்டா அனலிஸ்ட். ஸோ அடுத்த ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, டேட்டா அட்மினிஸ்ட்ரேட்டர். அடுத்த ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ இந்த மாதிரி மொத்தம் நம்ம கிட்ட வந்து 4 ரோல் இருக்கு. இந்த 4 ரோல்ல தான் ஏதாவது ஒரு ரோல்ல போயிட்டு நம்ம உட்கார போறோம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த 4 ரோல்ல என்னென்ன வேலைலாம் இருக்கு, இங்க என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம எந்த ரோலுக்காக படிக்கிறோம் அப்படின்றத நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் டேட்டா இன்ஜினியரோட ரோல் என்ன? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ரோல் வந்து டேட்டா இன்ஜினியர் தான். இந்த ரோலோட ஆக்சுவல் ஒர்க் என்ன, இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோல்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நீங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்படி எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு வீடு கட்டணும். இப்போ வீடு கட்டணும்னா மொத்தம் 3 விஷயம் நமக்கு தேவைப்படுது. ஸோ வீடு கட்டுறதா இருந்தா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்ஜினியர் வருவார். என்ன பண்ணுவார்னா, அந்த இன்ஜினியர் வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு உண்டான அந்த ஆர்கிடெக்ட் ரெடி பண்ணி கொடுப்பாரு. ஸோ ஒரு மேப் மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் கிச்சன் வரணும், இந்த இடத்துல தான் பெட்ரூம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆர்கிடெக்ட் ரெடி பண்ணி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஸோ ஆக்சுவல் ஒர்க்கர்ஸ் வருவாங்க. ஸோ ஒர்க்கர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடை கட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்ஜினியரோட வேலை என்ன பண்ணுவாரு? ஜஸ்ட் பிளான் போட்டு கொடுப்பாரு. அந்த பிளானை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டை கட்டுவாங்க. சரி, வீட்டை கட்டின உடனே நம்ம டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாமா? அதான் வீடு கட்டியாச்சு, நம்ம போய் அங்க போய் தங்கலாம், இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டா வீட்டை கட்டணும்னு போய் இருக்க முடியாது. அகெயின் அந்த வீட்ல என்ன பண்ணணும்? சில டிசைன்ஸ் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பெயிண்டிங் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுல ஏதாவது கார்பெண்ட் ஒர்க் இருந்துச்சுன்னா அந்த கார்பெண்டிங் ஒர்க் பண்ணணும். பெயிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏதாவது பிளம்பிங் ஒர்க் இருந்துச்சுன்னா அந்த பிளம்பிங் ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க்கும் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான ஒர்க்கும் நம்ம பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால வந்து என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ள நம்ம போக முடியும். கரெக்ட்டுங்களா? அப்ப இவங்களை யாருன்னு கேட்டாங்கன்னா, இது வந்து டிசைன் பண்ணி கொடுக்குறாருன்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒர்க். ஒரு ஒரு இன்ஜினியர் வராரு. அந்த இன்ஜினியர் வந்து வீடு எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ பிளான் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பிளானை வச்சு ஒர்க்கர் வந்து அந்த வீட்டை வந்து பில்ட் பண்றாங்க. பில்ட் பண்ணோன்னா நம்மளால போக முடியுமான்னு கேட்டீங்கன்னா போக முடியாது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியாகணும்னா டிசைன் பண்ணி ஆகணும். ஸோ லைக் பிளம்பிங் ஒர்க், எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான சில போர்ட்ஸ் செட் பண்றது, இந்த மாதிரியான ஒர்க்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இதே ஒர்க் தான் ஐடில மெயின்டைன் பண்றாங்க. அது எப்படி? ஸோ ஃபர்ஸ்ட் யார் இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, டேட்டா அட்மின் இருப்பார். இவங்களை வந்து டேட்டா அட்மின் சொல்லலாம், இல்லைன்னா ஆர்கிடெக்ட்னு சொல்லலாம். ஸோ ஆர்கிடெக்ட். ஸோ அட்மின் லெவல் இன்னும் ரொம்ப சூப்பர் சீனியர் ஆயிட்டாங்க. அட்மின் லெவல்ல ஸ்டார்ட் ஆகி சூப்பர் சீனியர் ஆகும்போது அவங்க வந்து ஆர்கிடெக்ட் லெவல்ல இருப்பாங்க. ஆர்கிடெக்ட்ன்றவர் வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சிருப்பாரு. நம்ம வந்து ஒன் பை ஒன்னா போலாம். ஃபர்ஸ்ட் அட்மின் லெவல்ல இருக்கு. அட்மின் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணி கொடுப்பாரு. ஸோ ஆக்சுவலா அந்த ஒர்க்கை வந்து சூப்பர் சீனியரா இருக்கக்கூடிய ஆர்கிடெக்ட் தான் பண்ணுவாரு. அதாவது அட்மின்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இருக்கக்கூடிய ஆர்கிடெக்ட். ஓகேங்களா? இந்த ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு டிசைன் பண்ணி கொடுப்பாரு. ஸோ என்ன டிசைன்? அதாவது நம்மளோட டேட்டா பேஸ் எப்படி இருக்கணும், இந்த டேட்டா இதோட கனெக்ட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான மேப் வந்து போட்டு கொடுத்துருவாரு. ஸோ அந்த டிசைன் பிளான் இவர் வந்து பிளான் சொல்றாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஆச்சுக்கலாம். ஸோ வந்து பிளானிங் கொடுப்பாரு. ஸோ இந்த பிளானை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு டெவலப்பர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். என்ன பண்ணுவாரு? ப்ராப்பரா டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாரு. அப்ப இவர் தான் வந்து டெவலப்பர்ஸ். இந்த டெவலப்பர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா, டேட்டா இன்ஜினியர்ஸ். ஸோ இந்த டேட்டா இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி பில்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ பில்டுனா என்ன? அந்த இப்போ ஒரு பிளான் பண்ணி கொடுக்குறாரு. இந்த டேட்டா இங்க வரணும், இந்த டேபிள்ல இருக்கணும், இது வந்து டிமென்ஷன் டேபிள் வரணும், இது வந்து ஃபேக்ட் டேபிள் வரணுன்ற மாதிரியான ஒரு பிளான் போட்டு கொடுப்பாரு. அந்த பிளானை பேஸ் பண்ணி இவர் வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். இவர் பில்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் யார்கிட்ட போகும்னு கேட்டீங்கன்னா, டேட்டா அனலிஸ்ட் கிட்ட போகும். ஸோ அதாவது இந்த டேட்டா அனலிஸ்ட் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து ப்ராப்பரா அந்த பில்ட் பண்ணதுக்கு ஏத்த மாதிரி ஒரு இது டிசைன் பண்ணி கொடுப்பாரு. அதாவது டிசைன்னா ஒரு விஷுவலைஸ் பண்ணி கொடுப்பாரு. ஸோ விஷுவலைஸ்னா என்ன? ஸோ விஷுவலைஸ் இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டேட்டா வந்து இப்போ ஒரு ஜென்ரலா வந்து ஒருத்தருங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இருக்கோம். இப்ப நம்ம கிட்ட வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. இப்ப வந்து உங்ககிட்ட வந்து நீங்க எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. பேங்க்ல வந்து எவ்ரிடே வந்து டிரான்சாக்ஷன் நடந்துட்டே இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டே ஒன் ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கும், டே டூ ஒன்று நடந்திருக்கும், இப்படி நடந்துகிட்டே இருக்கும். இப்போ இதே மாதிரி இருந்தா நம்மளால வந்து எவ்வளவு செலவு ஆகுது, எவ்வளவு நமக்கு இன்கம் வருதுன்றத கண்டுபிடிக்க முடியாது.
ஒருவேளை இப்ப நான் என்ன பண்றேன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வாங்கிட்டு அதாவது உங்களோட இந்த நடந்து முடிஞ்ச டிரான்சாக்ஷனை வாங்கிட்டு நான் உங்களுக்காக என்ன பண்றேன்னா சார்ட் போட்டு கொடுக்குறேன். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அதிகமா வந்து எஜுகேஷனுக்கு இந்த மந்த் இவ்வளோ செலவு பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு நீங்க இவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஹவுஸ் ரெண்ட் பில் இதுக்காக இவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க. இப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு சார்ட் போட்டு கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஹவுசிங்காக நீங்க செலவு பண்ணிருக்கீங்க, ஹாஸ்பிட்டலுக்காக செலவு பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் இது வந்து வீட்டில் இருக்க ரெண்ட்டுக்காக செலவு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் ஒன்னொருத்தையும் இந்த டேட்டாவை வாங்கிட்டு வந்து நான் என்ன பண்றேன் சார்ட் போட்டு கொடுக்குறேன். இப்போ நீங்க வந்து பார்த்த உடனே இதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஈஸியா இல்ல இந்த சார்ட்டை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஈஸியா இருக்குமா? சார்ட்டை பார்த்து தான் கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும். ஏன்னா இதுலதான் வந்து கிராஃபிக்கலா நமக்கு வந்து இருக்கும். ஸோ கிராஃபிக்கலா வந்து இந்த இடத்துல இந்த செலவு பண்ணிருக்கோன்றது பார்க்க ஈஸியா இருக்கும். அதே தான் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கிளைண்ட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ கிளைண்ட் கிட்ட வந்து இப்போ அவர் வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய டேட்டா வந்து டீட்டெயில்டா அவர் பார்த்து அவர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அதை யோசிக்க மாட்டாங்க. அதாவது ஒரு ஒரு டேபிளையும் ஓபன் பண்ணி பார்த்து இந்த டேபிள் இந்த டேட்டா நடந்திருக்கு, இந்த டேபிள் இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து அவரால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் தெரியணும்னா அவருக்கு வந்து சீக்வல் கொரி தெரிஞ்சிருக்கணும், அந்த ஸ்னோஃப்ளேக் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ ஒரு கிளைண்ட்டுக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து நம்ம சார்ட் மூலியமா டிசைன் காமிச்சோம்னா உங்களோட டேட்டா வந்து இந்த மந்த் இப்படி நடந்திருக்கு அப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மேப் போட்டு கொடுத்துட்டேன்னா அவரால் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பிசினஸ் டிசிஷன் எடுப்பாரு. அப்போ இந்த மாதிரி சார்ட் போட்டு கொடுக்கறவங்க தான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சார்ட் போட்டு கொடுக்கறவர் தான் டேட்டா அனலிஸ்ட். ஸோ இவர் தான் என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா விஷுவலைஸ் பண்ணுவார். ஓகேங்களா? அப்போ இதுதான் ரியல் டைமா நடக்குது. ஸோ டேட்டா அட்மின் இந்த ஆர்கிடெக்ட்ன்ற ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாத்தையும் பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. ஸோ டேட்டா இன்ஜினியர் என்ன பண்ணுவாரு, டேட்டா அனலிஸ்ட் என்ன பண்ணுவாரு, அதனால இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சூப்பர் சீனியர். ஸோ சீனியர் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து டேட்டா ஆர்கிடெக்ட் கிடைக்கும். ஸோ அப்போ அட்மின் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுப்பாரு. ஸோ நமக்கு வந்து இந்த பிளான் இருக்கும் அந்த பிளான் இருக்கும் அவருக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்கணும் இந்த ஆக்சஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா ஆக்சஸையும் இவர் தான் மெயின்டைன் பண்ணுவாரு. ஸோ டேட்டா ஆர்கிடெக்ட் ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாரு, அந்த பிளானை டேட்டா இன்ஜினியர் பில்ட் பண்றாரு, அந்த பில்டு பண்ண பிளானுக்கு பில்டு பண்ண கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இவர் என்ன பண்றாரு டேட்டா அனலிஸ்ட் வந்து விஷுவலைஸ் பண்ணி கொடுக்குறாரு. இப்போ இவங்க என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், இவங்க வந்து என்னென்ன லாங்குவேஜ் அதை தெரிஞ்சுதான் இவங்க வந்து இந்த இதுல வந்து ஸ்ட்ராங் ஆக முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா அட்மின் லெவல்ல இருந்தாருன்னா கண்டிப்பா அவருக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அட்மின் லெவல்ல பாத்தீங்கன்னா இப்போ கோடிங் லெவல்ல பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து கோடிங் சைட்ல வந்து சீக்வல் லாங்குவேஜ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ சீக்வல் தெரியாம யாராலையுமே சர்வே பண்ண முடியாது. ஈவன் நீங்க வந்து அட்மினா இருந்தாலும் சரி இல்ல டேட்டா இன்ஜினியரா இருந்தாலும் சரி இல்ல நீங்க டேட்டா அனலிஸ்டா இருந்தாலும் சரி இல்ல டேட்டா ஆர்கிடெக்டா இருந்தாலும் சரி இவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் மேண்டட்ரி வந்து சீக்வல் தெரிஞ்சே ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் டேட்டா பேஸ் லெவல்ல இவங்களுக்கு ஐடியா இருந்திருக்கும். ஸோ டேட்டா பேஸ்னா என்ன இப்போ நம்ம வந்து இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துருந்தோம் பாத்தீங்களா அதான். ஸோ ஏதாவது ஒரு டேட்டா பேஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அவங்க வந்து ஒரு ஸ்னோஃபிளேக் தெரிஞ்சு வச்சிருக்கலாம் இல்ல இது ஆரக்கிள் தெரிஞ்சு வச்சிருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு டேட்டா பேஸ் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்போ நம்ம வந்து ஸ்னோஃபிளேக் போட்டுக்கலாம். ஸோ அட்மின் லெவல்ல இருக்கவங்களுக்கும் டேட்டா பேஸ் நாலேஜ் இருந்திருக்கணும். ஸோ ஏன்னா அப்பதான் அவரால் வந்து ஆக்சஸ் கொடுக்க முடியும். ஸோ டேட்டா இன்ஜினியருக்கும் டேட்டா பேஸ் நாலேஜ் இருக்கணும். அதே மாதிரி டேட்டா அனலிஸ்ட்டுக்கு வந்து டேட்டா பேஸ் நாலேஜ் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் அது தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவருக்கு வந்து எப்படி டேட்டா வருதுன்றது வந்து புரியும். பட் ஸ்டில் இவரோட வேலை வந்து டேட்டா பேஸ் உள்ள வேலை இருக்காது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து டேட்டா பேஸ் சைட்ல எது தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இடிஎல் நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும். யாருக்கு இருக்கணும்னா அட்மின் லெவலுக்கு தேவை கிடையாது, இவங்களுக்கு தேவைப்படும். ஸோ இடிஎல் நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும். ஸோ இடிஎல் நாலேஜ்ல ஏதாவது ஒரு டூல் வந்து அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ இடிஎல் சைட்ல ஏதாவது ஒரு டூல் நம்ம வந்து இப்போ இதில் வந்து டிபிடி படிக்க போறோம். ஸோ டிபிடின்றது வந்து ஒரு இஎல்டி டூல். அதெல்லாம் என்ன இடிஎல்னா என்ன அப்படின்றதெல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்றேன். ஸோ டேட்டா இன்ஜினியருக்கு தான் என்ன தேவைப்படும் கேட்டா இந்த இடிஎல் நாலேஜ் தேவைப்படும். ஸோ அதுவுமே கூட டேட்டா அனலிஸ்ட்க்கோ இல்லைனா வந்து இவருக்கோ தேவைப்படும், டேட்டா அட்மின்க்கோ தேவைப்பட போறது கிடையாது. சரி அதுக்கப்புறம் கிளவுடு. ஸோ இந்த டேட்டா இன்ஜினியருக்கு கண்டிப்பா கிளவுட்ல ஏதாவது ஒரு கிளவுட் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ கிளவுட் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு மேண்டேட்டரி கிடையாது. பட் ஸ்டில் இதெல்லாம் வந்து ஆடட் அட்வான்டேஜ். ஸோ கிளவுட் ஏதாவது ஒரு கிளவுட் லைக் நீங்க வந்து அஷூரோ இல்ல ஏடபிள்யூஎஸோ இல்ல ஜிசிபியோ ஏதாவது ஒரு கிளவுட் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ நம்ம இந்த செஷன்ல வந்து ஏடபிள்யூஎஸ் மூலயமா எப்படி டேட்டா லோட் பண்றது, ஏடபிள்யூஎஸ்ல எப்படி செக்யூரிட்டி பாக்குறது அப்படின்றத நம்ம ஏடபிள்யூஎஸ் பத்தி பேசிக்கா கொஞ்சம் சொல்லுவோம் இந்த இதுல. ஆஹ் உம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டேட்டா இன்ஜினியர்ஸ்க்கு இது பார்த்துட்டோம். ஒரு நிமிஷம் இதுக்கு கொஞ்சம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன்.
ஓகே. ஸோ இதுலலாம் இவருக்கு வந்து ஐடியா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் டேட்டா அட்மினுக்கு பார்த்தீங்கன்னா, எஸ்கியூலும் ஸ்னோஃப்ளேக்கும் தெரிஞ்சிருந்தாலே போதும். இவரால் என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அனலிஸ்ட்டுக்கு வந்து என்ன தெரியணும்னு கேட்டீங்கன்னா, அடிஷனலா வந்து ஃபர்ஸ்ட் சீக்வல் தெரியணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிப்போர்ட்டிங் டூல் கண்டிப்பா அவர் தெரிஞ்சிருந்திருக்கணும். ஏன்னா ரிப்போர்ட்டிங் டூலை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து இந்த விஷுவலைஸே பண்ண முடியும். ஸோ ரிப்போர்ட்டிங் டூல்னா என்னன்னா, நீங்க வந்து ஒரு பவர் பிஐ இல்லனா வந்து ஒரு டேப்லூ இந்த மாதிரியான டூல்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டிங் ரெடி பண்ணுவாரு, அதாவது சார்ட் போட்டு கொடுப்பாரு. ஸோ இது தெரிஞ்சு வச்சிருந்தாங்கன்னா இவங்களால வந்து இது பண்ண முடியும். ஸோ அப்போ அட்மின் லெவலில் எஸ்கியூஎல் தெரிஞ்சிருக்கணும், அதாவது அட்மின் லெவலில் கோடிங் எஸ்கியூஎல் ஸ்னோஃப்ளேக் தெரிஞ்சிருக்கணும். இன்ஜினியர் லெவலில் பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் ஸ்னோஃப்ளேக் டிபிடி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடிஷனலாக ஏதாவது ஒரு கிளவுட் தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் அனலிஸ்ட் லெவலில் சீக்வலும் ஒரு ரிப்போர்ட்டிங் டூல் பவர் பிஐ தெரிஞ்சு வச்சிங்கன்னா நீங்க சர்வே பண்ணலாம். ஸோ இன்னொரு ரோல் ரொம்பவே ஃபேமஸா இருக்கு. அது என்ன ரோல்னு கேட்டீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டா அது அது ரொம்ப நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ இந்த ரோலுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவரு எல்லாத்தையும் சேர்ந்து இருக்கணும். லைக் அதாவது ஒரு டேட்டா இன்ஜினியரையும் டேட்டா அனலிஸ்டும் மிக்ஸ் பண்ண ரோல் தான் இந்த ரோல். அதுவும் மட்டும் இல்லாம ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்திருக்கும். So அப்போ ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னா உங்களுக்கு டேட்டா இன்ஜினியர்ல என்னென்ன வேலைலாம் பண்றாங்களோ அந்த வேலை எல்லாம் உங்களுக்கு வந்து டேட்டா சயின்டிஸ்ட் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இவங்க என்னென்ன வேலை பண்றாங்களோ டேட்டா அனலிஸ்ட்ல என்ன பண்றாங்களோ அதையும் நீங்க வந்து இங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிறதா இருந்தா இவங்க ரெண்டு பேரையுமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது மட்டும் இல்லாம அடிஷ்னலா உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிஷ்னலா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லைக் பைத்தான் அந்த மாதிரி ஜாவா அந்த மாதிரி ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து நீங்க டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் கண்டிப்பா மேத்ஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போ மேத்ஸ் இருந்தால் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா லாஜிக்கலா திங்க் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா நமக்கு வந்து என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட் ஆகலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் நம்மள இந்த ரோல்ல வந்து டேட்டா சயின்டிஸ்ட் ரோல் மூலியமா இதெல்லாம் நம்மளால பண்ண முடியும். சரிங்களா? அப்போ நம்ம வந்து என்னென்ன ரோல் ஐடில இருக்கு, அந்த ரோல் எப்படி ஒரு ஒரு ரோலுக்கும் அடுத்தடுத்த ஒர்க் என்ன மாதிரியான ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதை பத்தி நான் இங்க வந்து ஒரு தியரியா கொடுத்துருந்தேன். இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் டேட்டா இன்ஜினியர், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ டேட்டா இன்ஜினியருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னா அவர் தான் பில்ட் பண்றாரு. ஸோ எதை பில்ட் பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து பைப்லைன் பில்ட் பண்றது, அதுக்கப்புறம் டேட்டா பேஸ்ல இருக்கக்கூடிய டேட்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது இதெல்லாம் நம்ம தான் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும் எஸ்கியூஎல் ஸ்னோஃப்ளேக் அப்புறம் டிபிடி ஏதாவது ஒரு ETL டூல் அதுக்கப்புறம் கிளவுட் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ டேட்டா அனலிஸ்ட்னா அனலைஸ் பண்றாரு, விஷுவலைஸ் பண்றாரு. அவருக்கு வந்து எஸ்கியூஎல், எக்ஸல், பவர் பிஐ, டேப்லூ இந்த மாதிரியான ஏதாவது தெரிஞ்சிருந்தா அவருக்கு யூஸ் ஆகும். டேட்டா அட்மின் லெவலில் வந்து மெயின்டைன் பண்றாரு எல்லாத்தையும். ஸோ இது வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்காக இதுல ஏதாவது ஒரு டூல் தெரிஞ்சிருக்கும். டேட்டா சயின்டிஸ்ட்னா அட்வான்ஸ் லெவல் அனாலிட்டிக்கல் மிஷின் லேர்னிங்லாம் தெரிஞ்சிருக்கும். லைக் பைத்தான், ஆர், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், பிக் டேட்டா, டேட்டா சயின்டிஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அட் சேம் டைம் எஸ்கியூஎல், ஸ்னோஃப்ளேக், பவர் பிஐ இதெல்லாம் அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து கரண்டா இருக்கக்கூடிய ரோல்ஸ். சரி. இப்போ நம்ம என்னென்ன ரோல்ஸ்க்குலாம் அப்ளை பண்ணலாம்? ஸோ இப்போ நம்ம ஸ்னோஃப்ளேக் டேட்டா இன்ஜினியர் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்றது மூலயமா நமக்கு என்னென்ன இது என்னென்ன பொசிஷன்லாம் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இது இந்த பொசிஷன்ஸ்கள்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்னோஃப்ளேக் டேட்டா இன்ஜினியர் இல்லைனா வெறும் டேட்டா இன்ஜினியர் இல்லைனா டேட்டா ஆர்கிடெக்ட் இல்லைனா டேட்டா வேர்ஹவுஸ் இன்ஜினியர், கிளவுட் டேட்டா இன்ஜினியர், அனாலிட்டிக்ஸ் இன்ஜினியர், பிக் டேட்டா இன்ஜினியர் இந்த மாதிரி அட்மின் லெவலில் கூட நம்மளால போக முடியும். ஸோ பிசினஸ் இன்டெலிஜென்ஸ், பிஐ டெவலப்பர், ஈவன் இப்பெல்லாம் வந்து டேட்டா பேஸ் தெரிஞ்சிருந்தா கூட அவங்கள வந்து பிஐயா அதாவது இந்த மாதிரி ரிப்போர்ட்டிங் சைடில் கூட அவங்களை எடுத்துக்கிறாங்க, டேட்டா அனலிஸ்ட் சைடில் கூட எடுத்துக்கிறாங்க. நாம அதுக்கப்புறம் ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் ஒரு டேட்டா இன்ஜினியரா இருந்தாருன்னா அவரால் வந்து டேட்டா அனலிஸ்டா கூட சர்வே பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துக்கிறாங்க. ஸோ ETL டெவலப்பர் இதெல்லாம் இவங்களால என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா இது இந்த ரோல்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா?